தகுதி இல்லாதவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு, வாக்க கொடுக்கிறாரு, அப்புறம் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். இதுதான் நம்ம தேவன். அவருடைய வாக்கை பெறறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆக்சுவலா வாக்கு தத்துவத்தை முதலே கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் தான் அந்த பாவியை நீதிமானாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. யாக்கோபை பாருங்க, தகுதியே இல்லை அவனுக்கு. ஆக்சுவலா அப்பாவை ஏமாத்தி, குடும்பத்தை ஏமாத்தி, ஏமாத்து வேலை பண்ணி ஆசீர்வாதத்தை திருடிட்டு போலாம். அவனுக்கு எந்த நன்மை நடக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆக்சுவலா அப்படியே கடன் விட்டுருக்கலாம் தேவன். அவனுக்கு போய் சொப்பனத்துல இல்லாத வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. நீ நடக்கிற இந்த பூமியை உனக்கு நான் கொடுப்பேன், நானு இந்த தேசத்தையே உனக்கு கொடுப்பேன், உன்னுடைய சந்ததி மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும். அப்படியே இப்படி வாக்குத்தை கொடுக்கிறாரு பாருங்க. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் கேட்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவன் எதிர்பார்த்துட்டு கூட மாட்டான். அவனுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பாருங்க. நான் நினைக்கிறேன் அவன் நினைச்சிருப்பான் முடிஞ்சது கதை, இப்ப திரும்ப ஊருக்கே போக முடியாது, குடும்பத்துக்கு கூட போக முடியாது, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு அவன் படுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல போய் நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு இதெல்லாம் செய்வேன், நானு செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு இவரு பாட்டு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்க கூட உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எந்த நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சிலர் எல்லாம் முடிந்ததுன்னு கூட நினைக்கலாம், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நினைக்கலாம். நீங்க எல்லாம் முடியலங்க. நல்ல தெய்வம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே முடியல. பயப்படாதீங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு தான் அவர் வாக்கு கொடுக்கறது ரொம்ப இஷ்டம். அவருக்கு வேணுக்குனே உங்க மாதிரி ஆளை செலக்ட் பண்ணி வாக்குத்தத்தை கொடுத்து நிறைவேற்றியே காமிச்சு உங்க மூலமா தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார்.